ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டேனியம் மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get over them so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. இப்ப ஹான் அவங்க அப்பா கூட இருக்கான். அவங்க அப்பா இந்த ரெண்டும் தாங்கன்னு சொல்றாரு. அத ஹான் இவ்வளவு மணி கொடுத்து நம்ம வாங்கணுமான்னு கேக்குறான். இது எல்லாம் உனக்கு தான், நீ வருங்கால எஸ்ரங் ரைடர், நீ தேவையில்லாம இவ்வளவு மணி நினைச்சே ஃபீல் பண்ணாத. அதுக்கு ஹான் ஆனா நம்ம இவ்வளவு மணி கொடுத்து வாங்கினா இப்போ இந்த மாசம் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் என்ன ஆகுறது? அதுக்கு அவங்க அப்பா, போதும், இதுக்கு மேல நீ பேசாத, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட ட்ரைனிங்ல மட்டும் கவனம் செலுத்து. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். அப்படியே அவங்க அப்பா பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, ஹே அங்க பாரு, அவன் பார்க்க ஹான் மாதிரியே இல்ல, ஹே அது அவன் தான் மெட்டீரியல் ஆர்ட்ஸ் ஜீனியஸ், இவன் இங்க என்ன பண்றான்? நான் இந்த மாதிரி ஒரு ரைடரா இருக்கணும்னு நினைச்சேன்னா, இத பார்க்க எனக்கு ஒரு மங்கி ஜூல இருக்கிறதுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. நான் சின்ன வயசுல அவக்கன் ஆயிட்டேன். என்னோட அம்மா சந்தோஷமா சிரிச்சுட்டு அவங்க என் தலைய தடவி விடுவாங்க. அப்போதான் நான் ஒரு ரைடரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னா, வறுமையான வாழ்க்கையில இருண்டு போய் கடந்தது. ஆனா அவங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கிற ஒளி மாதிரி நான் இருந்தேன். ஆனா அந்த ஒளி எங்க அப்பா கண்ணுக்கு ஒரு கருவியா தெரிஞ்சுது. நான் இப்போ ஒரு மிஷின் மாதிரி எங்க அப்பா சொல்ற ஒரு வார்த்தைக்கும் ஒண்ணு விடாம கேட்டுட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு பரிதாபமானவனால 3 வருஷம் மிலாஸ்ல தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இப்ப அந்த மால்ல மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அங்க இருக்க கஸ்டமருக்கு மால் பக்கத்துல டஞ்சன் பிரேக் ஆகி இருக்கு, அதனால மான்ஸ்டர் வந்திருக்கு. அசோசியேஷன் ரைடரை அனுப்பி இருக்காங்க, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதனால யாரும் ப்ளீஸ் பயப்படாதீங்க, நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஹான் என்னது டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சா, அதுவும் சிட்டிக்கு நடுவுல மான்ஸ்டரான் ஷாக்கா பாக்குறான். மால்ல ஒர்க் பண்ற பொண்ணு எல்லாரும் ப்ளீஸ் என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க, ரைடர் சீக்கிரமா வந்துடுவாங்க, யாரும் பயப்பட வேண்டான்னு கத்துறா. ஹானோட அப்பா கேக்குறாரு, ஹான் நீ வரலையா? நீ ஒரு ஜீனியஸ், வருங்கால சவுத் கொரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீனியஸ், அதனால நீ இங்க காயம் பட்டனா அது உனக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் மிலஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. சோ இதுல தலையிட வேண்டாம். அப்படியே ஹான் யோசிக்கிறான். அப்பா சொல்றதும் கரெக்ட் தான். அசோசியேஷன்ல இருந்து சீக்கிரமா ரைடர் வந்துடுவாங்க, மான்ஸ்டரை அழிக்க போவாங்க. ஆனா அதே சமயம் அவங்க வர வரைக்கும் சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களே தற்காத்துக்க முடியலனா, இதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு யோசிச்சுட்டு அப்படியே அவங்க அப்பா கூட போகாம திரும்பி ஓடுறான். அவனோட அப்பா, ஹான் நீ என்ன பண்ற, திரும்பி வான்னு கத்துறாரு. இதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, என்னோட திறமைய காட்ட முடியும், அப்புறம் என்னால ஒரு ரைடரை தனியா செயல்பட முடியும். அப்படியே அங்க ஸ்பீடா ஓடி போறான். நான் செக் பண்ணணும், இப்ப இருக்கிற நான் தான் என்னோட குழந்தை பருவம் எங்க அம்மா கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுற ஆளா இருக்கேனா? அப்ப ஹான் அங்க பாக்குறான். டேய் பாத்தியாடா, ஒரு விருந்தாளி வந்திருக்கான்னு காப்ளிங்ஸ் பாக்குதுங்க. 1-2 காப்ளிங்ஸ் இல்ல, ஒரு படையே இருக்கு அவன் முன்னாடி. நமக்காகவே வந்திருக்கான்டான்னு பாக்குதுங்க எல்லா காப்ளிங்ஸும். அவன் முன்னாடி காப்ளிங் படைய பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சி, என்னடா என்னோட உடம்பு நவுற மாட்டேங்குது, அடச்சே என்னோட விரல் நுனிய கூட அசைக்க முடியல, எப்படியா நவுறடா அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் இது ஆபத்தானதுன்னு. இப்ப அப்படியே காப்ளிங் படையா அட்டாக் பண்ண வருது. அதுல ஒரு காப்ளிங் அப்படியே மாட்டினியாடான்னு ஜம்ப் அடிச்சுக்கிட்டு வருது அட்டாக் பண்ண. ஹான் காப்ளிங் அட்டாக் பண்ண வரத்த பார்த்துட்டு, நான் ஏன் இந்த லோ ரேங்க் மான்ஸ்டரை பார்த்து பயந்து போயிருக்கேன், நான் ரொம்ப நாளா ஒரு ரைடரா ஆகணும்னு இதுக்காக தான் ஆசைப்பட்டேன். அப்ப சடனா நம்ம ஹீரோ அந்த பறந்து வந்த காப்ளிங் மண்டையிலே லேண்ட் ஆகுறான். அப்ப ஹான் யாருடா இவன் ஷாக்கா பாக்குறான். ஹீரோ கேக்குறான், நீ ஹான் ஹோயன் தானே? இப்ப ஹீரோ எப்படி காப்ளிங் மண்டியில லேண்ட் ஆனன்னு பிளாஷ்பேக் பார்க்க போறோம். இப்ப ஹீரோ அந்த மிஸ்டெலிட்டின்னு அவனோட சொந்த காசுலயே வாங்குறான். மின் ஜெயும், என்னாச்சு, இந்த அன்னோன் ஐட்டம் ஷாப் பக்கத்துல என்ன பண்ற, ஓடி வரா, கையில வச்சிருக்கே, என்னது இது அந்த கல்லுன்னு கேக்குறா. ஹீரோ நினைக்கிறான், என்னது
மத்தவங்க கண்ணுக்கு இது வெறும் கல்லு மாதிரியா தெரியுது, அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட இன்வெர்ட்ரிக்குள்ள வச்சிடுறான். எனக்கு வெப்பன் தேவையில்லைன்னு சொல்றான். ஆனா என்னன்னு கேக்குறா. அப்ப மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது, மாலுக்கு பக்கத்துல டஞ்சன் பிரேக் ஆகியிருக்கு, மான்ஸ்டர் எல்லாம் வெளியே வந்து இருக்கு. ஹீரோ அதை கேட்டுட்ட உடனே அப்படியே செம்ம ஸ்பீடா ஓடி அந்த விண்டோ வழியா உடைச்சிக்கிட்டு வெளியே குதிக்கிறான். அவன் குதிக்கும் போதே கீழே நிறைய காப்லிங்ஸ் பாக்குறான். அப்படியே ஹோலி அரவை யூஸ் பண்ணி அங்க இருக்க காப்லிங்ஸ அட்டாக் பண்ணிட்டு அப்படியே லேண்ட் ஆகுறான். நான் எதிர்பார்த்ததை விட இங்க அதிகமா இருக்கு. இந்த காப்லிங்ஸ் மத்தவங்கள காயப்படுத்துறதுக்குள்ள நான் இவனுங்களை காலி பண்ணணும். இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போலயே. அப்படியே லைட்டிங் செயின் அப்புறம் ஹோலி அரவை யூஸ் பண்ணி அங்க இருக்க காப்லிங்ஸ காலி பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து அடுத்த ஏரியாவுக்கு போறான். அப்பதான் அங்க காப்லிங் மண்டை மேலேயே லேண்ட் ஆயிட்டு, நீ ஹான் ஹோயன் தானே கேக்குறான். இப்போ பிளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சு, இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தாச்சு. ஹான் வந்து ஆஹா என்னோட ஹேட் விழுந்துடுச்சா. ஹீரோ ஆனை பார்த்துட்டு நினைக்கிறான், நான் இந்த இடத்துல அன்பார்ச்சுனேட் ஜீனியஸை பார்ப்பேன்னு நினைக்கல. சரி, இப்போதைக்கு இவன் என் கூட மில்லர்ஸ்ல படிக்க போற ஸ்டூடெண்ட். ஹான் வந்து நீ யாருன்னு கேக்குறான். ஹீரோ சரி எதுவா இருந்தா என்ன, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, நீ உன் பின்னாடி பாருன்னு கத்துறான் ஹானு. ஹீரோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு லைட்டிங் செயினை யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறான். ஹான் ஷாக்கா பாக்குறான். ஹீரோ சொல்றான் ஹான் கிட்ட, நம்ம இந்த மான்ஸ்டரை மக்கள் கிட்ட போகாம பாத்துக்கணும். எவ்வளவு நேரம் தரையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க போற, எழுந்திருச்சிட்டு உன்னோட வெப்பனை எடு. ஹான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். வித்தியாசமா இருக்கு. அவன் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் நான் பயத்துல நடுங்கிட்டு இருந்ததெல்லாம் நின்னுடுச்சு. ஆமா, அதுதான் உண்மையான ரைடர். நான் இப்ப என்ன பண்ணணும், மக்களை காப்பாற்றணும். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவும் ஹானும் காப்லிங் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹான் கிட்ட கேக்குறான், ஆக்ரிவேட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும் தானே, நீ எல்லா காப்லிங்ஸும் ஆர்கோ யூஸ் பண்ணி இழு. இங்க நிறைய காப்லிங்ஸ் இருக்கு, ஒன்னு கூட மிஸ் பண்ணாத. உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னு விடாம இழுக்கப்பாரு, உன்னால அது முடியும் தானே. இப்ப அப்படியே ஹான் வந்து இதுக்கு மேல தயங்க கூடாது, அவனோட ஸ்வாடை எடுத்து என்னால பண்ண முடியும், அதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஸ்வாடை கீழே வச்சு பிடிச்சிட்டு அவனோட ஸ்கில் கிரை ஆஃப் அக்ரவேஷனை யூஸ் பண்றான். 50 மீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் இவனும் மட்டும்தான் அட்டாக் பண்ண வரும். இந்த ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா, 100 பேர் இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் 100 பேரையும் கண்டுக்காம இவனும் மட்டும்தான் அட்டாக் பண்ண வரும். இப்ப கிரை ஆஃப் அக்ரவேஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. காப்லிங் எல்லாம் செம்ம கோவத்துல இருக்குங்க. நார்மலா இருக்கிறத விட செம்ம கொலை காண்டுல மாறுதுங்க. அப்படியே அதுக்கு கண்ணு ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. ஹீரோ ஆனை பார்த்துட்டு நினைக்கிறான், கிரை ஆஃப் அக்ரவேஷன் வந்து ரொம்ப ஹையர் லெவல் ஸ்கில். நார்மல் அக்ரேஷனை விட இவன் இப்பவே இந்த ஹை ஸ்கில்ல யூஸ் பண்றான். டேலண்டா இருக்கிறவங்க இப்படிதான் வித்தியாசமா இருப்பாங்க போல. இவன் இவ்வளவு பண்ண முடிஞ்சோ நான் பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இவன் பி ரேங்க்ல இருந்தான். ஏன்னு சரியா தெரியல. ஒருவேளை நான் இப்ப பார்த்த இவனோட வீக் மென்டாலிட்டியா இருக்கலாம், இல்லனா வேற ஏதாவது காரணமா கூட இருக்கலாம். இவன் இப்ப இருக்க இவ்வளவு பாப்புலாரிட்டி சீக்கிரமா அது எல்லாம் சரிஞ்சு விழுந்துடுச்சு. அதனாலதான் இவனை எல்லாரும் மிஸ்ஃபார்ச்சுனேட் ஜீனியஸ் கூப்பிட்டாங்க. ஆனா அத பத்தி யார் இப்ப கவலைப்பட்டா? அவன் அப்படியே வீக் மென்டாலிட்டியில இருந்தாலும் நான் அதை சேஞ்ச் பண்ணுவேன். ஹானோட பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அப்படியே லைட்டிங் செயின் ஸ்கில் யூஸ் பண்றான். இவன் என் கோலுக்காக நான் கரெக்டா தயார் பண்ணுவேன். ஹீரோ சரி இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை முடிக்கலாமா சொல்றான். ஹான் சரின்னு கத்துறான். அப்படியே லைட்டிங் செயின் காப்லிங்ஸ் அட்டாக் பண்றான். ஹான் போட்டு தள்ளுறான். அங்க இருந்த எல்லா காப்லிங்ஸும் காலி பண்ணிட்டு நிக்கிறானுங்க. அப்போதான் அசோசியேஷன் அனுப்புன ரைடர் வர. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வேற தம்ம வேற. அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் காலி ஆகி இருக்கத பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு கேக்குறான். ஹானும் ஹீரோவும் அவனை பாக்குறானுங்க. ஹலோ, நான் தான் கியோங் ஹியூன், நேஷனல் ரைடர் அசோசியேஷன் மேனேஜ்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் தான் இந்த காப்லிங்ஸ் எல்லாம் கொன்னீங்களா? அதுக்கு ஹான் வந்து ஆமான்னு சொல்றான். ஆஷர் அப்புறம் ஹேஷ் ஐ, அப்போ நீ ஹான் ஹோயன் போலியே. நான் நிறைய அவனை பத்தி கேள்விப்பட்டு இருக்கேன். இவன் ஒரு ஜீனியஸ், பட் இவன் ஒரு ஹை ஸ்காலர். அவன் கூட இருக்கவன் பார்க்க சேம் ஏஜ் மாதிரி தான் இருக்கு. இவங்க 2 பேரும் தான் மான்ஸ்டர் எல்லாத்தையும் கொண்டு இருக்கானுங்க போலியேன்னு யோசிச்சுட்டு, வெல் எனக்கு கரெக்டா தெரியல, ஹையர் யூபிஎஸ் கிட்ட எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு சொல்லி மண்டைய வேற புரண்டிக்கிறான். ஹீரோவும் நானும் இதான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். எல்லா மான்ஸ்டரும் அசோசியேஷன்
அசோசியேஷன்ல இருக்கவங்க தான் கொன்னாங்கன்னு சொல்லுங்க, நாங்க தான் இதை பண்ணோன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அதுக்கு அவன் யோசிச்சுட்டு இது சட்டப்பூர்வமானதாச்சே, யாருடா இவன் ஹீரோவெல், இதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, இங்க சிசிடி கேமும் இல்லை, உனக்கே தெரியும் எங்களோட அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட் கூட இருக்குன்னு. ஸோ என்னால் தனிப்பட்ட டிசிஷனை எடுக்க முடியாது. உனக்கு பப்ளிசிட்டி பிடிக்கலன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லை உனக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஹீரோ அப்போ சரி என்னோட ரிவார்டையும் இவனுக்கே சேர்த்து கொடுங்க, அப்புறம் இதை சீக்கிரட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு பணம் தேவையில்லை, ஏன்னா ஹியூனிவர்ஸ் கில்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுது. நான் மில்லா ஸ்கூலில் போகிற வரைக்கும் என் மேலே யாருக்கும் எந்த ஒரு கவனமும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, இது மூலியமா ஹான் ஓயான் எனக்கு கடமைப்பட்டு இருப்பான். அந்த ஆபீசர் வந்து ஹோ இது எங்களால பண்ண முடியும் அவ்வளவுதானா, வேற ஏதா இருக்கான்னு கேக்குறான். ஹான் வந்து ஹே வெயிட், என்ன பேசுற, இது எல்லாம் நீ தானே தோக்கடிச்ச. அந்த ஆபீசர் இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. எனக்கு சில காரணமும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ நினைக்கிறான். என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் மில்லர்ஸ்க்கு போற வரைக்கும் அவன் என்ன நோட்டீஸ் பண்ண கூடாது. நான் பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு மெட்டீரியல் ஹார்ட்ல எந்த டேலண்டும் இல்லறதுனால அவன் என்ன பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப கதையே வேற. அவனுக்கு இன்னும் தெரியாது என்னோட கரியர் பார்த்த மேஜிக் மாத்திட்டுன்னு. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை தடுத்து நிறுத்தத்துக்காக என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால நான் இப்ப தலைமறைவா இருக்கணும். என்னோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கணும்னா அமைதியாவும் வேகமாவும் இருக்கணும். நான் பலசாலியா ஆகணும். அவனால என்னை தொடக்கூட முடியாத இடத்துல இருந்து அப்புறம் சரியான நேரம் வந்ததும் அவன் சங்க பிச்சு எரிஞ்சிடுவேன். ஹான் யோசிக்கிறான், நான் இப்ப என்ன பண்றது, இத நான் மட்டும் தனியா பண்ணல, இது சரியும் கிடையாது, அடுத்தவங்களோட உழைப்பை எடுத்துக்கிறது. ஆனா நான் இந்த பணத்தை வச்சு எங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் ஒரு நேர்மையான ரைடரா இருக்கணும். ஆனா நான் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமுக்கு பண்ண முடியாம அவங்க இறந்துட்டாங்கன்னா என்னால அதை தாங்கிக்க முடியுமா? ஹீரோ ஆனை பார்த்து நினைக்கிறான். இவன் ரொம்ப நேரமா சீரியஸா யோசிக்கிறான். இவன் தயங்கத்தை பார்த்தா வேற ஏதோ காரணம் இருக்குமோ? சரி வேற வழி இல்லை, நான் தான் முடிவு எடுக்க ஹெல்ப் பண்ணணும். ஹீரோ ஆண் கிட்ட நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ பண்ணதுதான் ரொம்ப முக்கியம். நீ தயங்காம இருந்ததுனாலதான் இங்க யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரல. அதனால நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், இது உங்களுக்கு தகுதி இல்லைன்னு. ஹானும் நீங்க சொல்றது கரெக்டு தான் சொல்லிட்டு நினைக்கிறான். நான் இப்படி தயங்கிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னோட ஓவர் திங்கிங்னால என்னோட முக்கியமான பர்சனை இழந்திருப்பேன். அப்ப என் கனவு எல்லாம் வீணாகி இருக்கும். அப்படியே ஹீரோ கிட்ட சொல்றான், நான் கண்டிப்பா இதுக்கு ரீபே பண்ணுவேன் எனக்கு நேரம் வரும்போது. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் நல்ல பீப்புளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா டீலிங் பேசுறான், என்ன ஒரு திறமைசாலி இவன் யோசிச்சுட்டு, சரி நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் இந்த பிளானையே கச்சிதமா பண்ணிடுவேன். ஹீரோவும் எனக்கு ஓகே தான், சோ நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்றான். ஹான் வந்து ப்ளீஸ் உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு போயிடலன்னா உன்னோட நம்பர் ஆச்சும் கொடுன்னு கேக்குறான். ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல, என்கிட்ட நார்மலாவே பேசலாம், நம்ம ஒரே ஏஜ் தான், அது மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் மில்லர்ஸ்ல ஒன்னாதான் என்டர் ஆக போறோம். சோ அங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கலாம். ஹான் அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகுறான், என்னது சேம் ஏஜ் தானான்னு. அவ்வளோதான், என்னோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு மில்லர்ஸ்க்கு போறதுக்கு நான் தயார்.